வணக்கம். தமிழ் அழகு ஒன்று, ஒருமைப்பன்மை. பொதுவாக நம்ம தமிழில் ஒருமை சொல்லிருந்து பன்மை சொல்ல மாற்றுறதுக்கு அடிப்படையாக இந்த விதியை நம்ம பயன்படுத்துகிறோம். மகர ஈற்று மாற்றம், அதாவது ஒரு சொல்லில் உள்ள இறுதி எழுத்து இம் நீங்கி இங் போட்டு கல் எழுதுவது, அது இங்கள் அப்படின்னு சேர்றது. உதாரணத்திற்கு மரம், மரங்கள், பழம், பழங்கள், புத்தகம், புத்தகம். இரண்டாவதாக இல் லகர ஈறு மாற்றம், அதாவது இல் நீங்கி இட்கள் என மாறுவது. உதாரணத்திற்கு நாள், நாட்கள், முள், முட்கள், வாள், வாட்கள். மூன்றாவதாக இல் லகர ஈறு மாற்றம், இல் நீங்கி ஈர்கள் என மாறுவது. உதாரணத்திற்கு சொல், சொற்கள், கல், கற்கள், நூல், நூற்கள். நான்காவதாக ஓரெழுத்து நெடில் சொல், ஓரெழுத்து ஒரு முடியில் உள்ள நெடில் மற்றும் ஈரெழுத்து சொல்லில் குரிலை தொடர்ந்து வரும் து சூக்கு பின் இக்கள், அதாவது கல் விகுதிக்கு முன்னாடி ஒரு இக் புதிதாக தோன்றுகிறது. உதாரணத்திற்கு பூ, பூக்கள், ஈ, ஈக்கள், பா, பாக்கள், பசு, பசுக்கள், கொசு, கொசுக்கள். ஐந்தாவதாக உயர்திணை ஒருமையில் உள்ள இன் ஈர்கள் என மாறுவது. உயர்திணை அப்படின்னா அக்ரிணை அல்லாத பிறவை, மனிதர்கள், நரகர்கள், தேவர்கள், இவர்கள் அனைத்தையும் நாம் உயர்திணைன்னு சொல்கிறோம். அந்த உயர்திணை ஒருமையில் வரும்போது மனிதன் அப்படிங்கிறத பன்மையில் மனிதர்கள் அப்படின்னு சொல்லணும். மகன் அப்படிங்கிறத பன்மையில் வரும்போது மகன்கள் அப்படின்னு சொல்வதை காட்டிலும் மகர்கள் என்பது சொல்வதுதான் இலக்கண முறைப்படி சரி. மகர்கள். அவன் அப்படிங்கிறதுக்கான பன்மை அவர்கள். இது ஒருமை. அவன் அப்படிங்கிறது பன்மையில் வரும்போது அவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். சில இடங்களில் மரியாதைக்குரிய சொற்களை நம்ம அவர் அப்படின்னு சொல்கிறோம் நடைமுறையில். ஆனால் இலக்கணப்படி அவன் அப்படிங்கிறதுக்கான பன்மை தான் அவர்கள் அப்படிங்கிறது. அவன் மட்டுமல்ல, அவள், அதற்கான பன்மையும் அவர்கள்தான். இறுதியாக ஏனைய சொற்கள், நம் மேற்கூறிய 5 விதிகளுக்கு அப்பால், அந்த 5 விதிகளை தாண்டி பிற சொற்கள், ஏனைய சொற்கள் அனைத்திற்கும் கல் விகுதி சேர்த்து எழுதினால் போதுமானது. உதாரணத்திற்கு மலை, மலைகள், நாய், நாய்கள், பொம்மை, பொம்மைகள்.